ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்லாம் வந்து என்ட்ட கமெண்ட்ல கேட்குறது, "அக்கா நான் இப்போ வந்து 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தைக்கிறேன். ஆனா 4, 5 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? எந்த மாரி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா என்னால வந்து தைக்க முடியும்?" அப்படின்னு கேட்குறவங்க, கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுல சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த சேனல்ல வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு நான் 5 ப்ளவுஸ், 6 ப்ளவுஸ்லாம் தைக்கணும்னு நெனைக்கிறேன்க்கா. எனக்கு ப்ளவுஸ் ஆர்டருமே நல்லா வர ஆரம்பிச்சுட்டு அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்க வீட்டு வேலையும், உங்களோட தொழிலையும் கரெக்ட்டா பிரிச்சு எடுக்க தெரியணும். இது வந்து நான் வீட்ல இருக்கிறதுனால, நான் வந்து 2யும் மிக்ஸ் பண்ணி தான் பார்க்கணும் அப்டிங்கிறது கிடையாது. உங்களுக்குன்னு உங்க தையல் தொழிலுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குங்க. அதே மாரி வீட்டு வேலைய நான் எதுவும் பண்ணக்கூடாது அப்டிங்கிற மாரியும் சொல்லல. வீட்டு வேலையும் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைம் வந்து இருக்கும். ஏன்னா, ஒருத்தங்களுக்கு ஒரு வீட்ல 5 பேர் இருப்பாங்க. ஒரு வீட்ல 3 பேர் தான் இருப்பாங்க. ஒரு வீட்ல குழந்தைங்க இருப்பாங்க. இந்த மாரி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால, உங்களுக்கு எது சௌரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு சில பேருக்கு நான் காலையில ஃபுல்லா என்னால வந்து வீட்டு வேலை மட்டும் தான்க்கா பார்க்க முடியும். ஈவினிங் மேல தான் தைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. 6 மணிக்கு மேல நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாரி உங்களுக்கு எந்த டைம் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத டெய்லியுமே அத ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு காலைல தச்சேன், ஒரு நாள் மதியம் தச்சேன், ஒரு நாள் ஈவினிங் தச்சேன் அப்படின்னு இல்லாம, ரெகுலரா எனக்கு இந்த டைம் டூ இந்த டைம் வந்து நான் தைக்கிற டைமு. இந்த டைம்ல நான் எக்காரணத்த கொண்டு வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது உங்க மைண்ட் செட்ல இருக்கணும். வீட்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, சொல்லல அப்படிங்கிறத தாண்டி, மிஷின் கிட்ட போகும்போது வீட்ல இருக்கவங்கட்ட நான் தைக்க போறேன். தச்சு முடிச்சுட்டு மத்த வேலைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிருங்க. அந்த டைம் வந்துச்சுன்னா, நீங்க எந்த வேலையும் பார்க்காம, நேரா மிஷின் கிட்ட போய் அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நமக்கு வீட்டு வேல வந்து 24 மணி நேரமும் இருக்க தான் செய்யும். நீங்க வந்து தைக்கிறதுக்கே இல்ல அப்படின்னா கூட, உங்க வீட்டு வேலை ஏதாவது குறையுமான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. 24 ஹவர்ஸும் நம்ம வேல பார்த்துட்டே இருந்துச்சுன்னா, நம்ம உட்காந்து தொடச்சுக்கிட்டு, அப்புறமா வீட வந்து கிளீன் பண்ணிட்டு இப்படியே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா 24 மணி நேரம் பத்தாது. நம்ம வேல பார்த்துட்டே தான் இருப்போம். ஆனா, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு தொழில் இருக்கு. அந்த தொழிலையும் கரெக்ட்டா கொண்டு போனோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அதுக்குன்னு டைம் ஒதுக்கணும். இன்னொன்னு நம்ம யாருக்குமே இலவசமா ப்ளவுஸ் தச்சு குடுக்கறது இல்ல. எந்த கஸ்டமருக்குமே எது தச்சு குடுத்தாலும் நம்ம அமௌண்ட் வாங்கிட்டு தான் தச்சு குடுக்குறோம். அதுக்கான டைமும் நம்ம தான் குடுக்கணும். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா, அதுல எந்த ஃபால்ட்டும் வரக்கூடாது அப்படின்னா, நீங்க தைக்கும்போது மத்த எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. தைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ முடிக்கிற வரைக்கும் மத்த எந்த வேலையிலயும் யோசிக்காம, இந்த ப்ளவுஸ்ல அவங்க என்னென்ன ஆல்டர் சொல்லியிருக்காங்க, என்னென்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா பார்த்துட்டு தைக்கணும். அதே மாரி ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க. அதுல ஒரு ப்ராப்ளம் வருது. இல்ல ஒரு ப்ளவுஸ்ல தப்பு வருது அப்டின்னா, வீட்ல இருக்கிறவங்க கூட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நெறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்டின்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கிறீங்க. அதுல 2 ப்ளவுஸ் கரெக்ட்டா இருக்குன்னு சொல்ட்டாங்க. 2 ப்ளவுஸ்ல ஏதோ ஒரு குற்றம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு சத்தம் போட்டுருக்காங்க. ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு வைங்களேன். அத பெரிய இஷ்யூவா எடுத்து, அத வீட்ல ஹஸ்பண்ட்ட சொல்றது, மாமியார்ட்ட சொல்றது, அம்மாட்ட சொல்றது, இப்டின்னு சொல்லாதீங்க. அது என்ன ஆகும் அப்டின்னா, அவங்களுக்கு என்ன தோணும்னா, "எதுக்கு நீ இத போட்டு தச்சுட்டு எதுக்கு இப்டி பேச்சு வாங்கிட்டு இருக்க? இதுக்கு தான் நான் சொன்னேன் நீ தைக்காத. உனக்கெல்லாம் அது செட் ஆகாது அப்படின்னு இதுக்கு தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, "ஒரு தொழில்னா இப்படிதான் இருக்கும். நீ அதெல்லாம் கடந்து தான் வரணும். நீ மேல வரணும்னா" அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால உங்க தொழிலோட விஷயம் வந்து உங்ககிட்ட மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்களா, நாளைக்கு அத சரி பண்ண ட்ரை பண்ணுங்க தவிர, வீட்ல இருக்க அத்தன பேர்கிட்டயும் இத உட்காந்து சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து உங்க தொழில். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க ஹஸ்பண்ட் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்க. அங்க வந்து நல்லதும் நடந்திருக்கும், கெட்டதும் நடந்திருக்கும். ஒருத்தங்க அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க சத்தம் போட்டுருப்பாங்க. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். ஆனா என்னைக்காவது வந்து ஹஸ்பண்ட் இப்படி சொல்ட்டாங்கன்னு வந்து ஃபீல் பண்றாங்களான்னு கேட்டா, கிடையாது. அவங்க அத ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க திட்டியிருக்காங்க அப்படிங்கிறதோட விட்டுருவாங்க. நம்ம மட்டும் தான் யாராவது ஒருத்தங்க ஏதாவது நம்மள சொல்ட்டாங்க அப்படின்னா, உட்காந்து அவ்வளத்தையும் கட 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 கடன்னு ஒப்பிக்கிறது. இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள பத்தின அவங்க மேல இருக்கிற அதாவது ஏற்கனவே அவங்க வந்து, "நீலாம் எங்க தைக்க போற?" அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு, இது வந்து இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்ட்டீங்க அப்படின்னா, "இதுக்கு தான் நான் உன்ன தைக்காதன்னு சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுருவாங்க. இந்த மாரி உங்களுக்கு நடந்திருக்கா? அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி வீட்ல வந்து எந்தெந்த வேலை நீங்க பண்றீங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா, நம்மளும் மனுஷங்க தான். நமக்கும் வயசு போயிட்டே தான் இருக்கும். வீட்ல வந்து சில வேலைகள வீட்ல இருக்கிறவங்கட்டயும் வாங்குங்க. நீங்க மட்டும் அந்த வீட்ல இல்ல. வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கும் சில விஷயங்கள வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதெல்லாம் நான் பண்ணா தான் என்ன நல்ல அம்மான்னு சொல்லுவாங்க. நல்ல மகான்னு சொல்லுவாங்க. இல்ல நல்ல மருமகான்னு சொல்லுவாங்க அப்படிங்கக்காக, இழுத்து போட்டு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு சில விஷயத்த நம்ம பிள்ளைங்க கிட்டயுமே குடுங்க. ஒரு ஒரு வயசு வந்துருச்சு, ஒரு மெச்சூரிட்டி
வந்துருச்சு அப்படின்னா, அவங்க ட்ரெஸ்ஸ அவங்களே மடிச்சு வைக்கிறது. இந்த மாரி சின்ன சின்ன வேலைலாம் குடுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. எல்லா வேலையும் நான் தான்க்கா பார்ப்பேன். பார்த்துட்டு நான் தைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கும் வயசாகுது. உங்களாலயும் முடிஞ்சது செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு வேணும். இது வந்து நான் ஒரு சில பேருக்கு அது என்ன தோணும் அப்படின்னா, "என்னக்கா இப்படி சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி தோணும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும், வீட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்கவங்க வேலைய அவங்கவங்கட்ட பண்ணணும் அப்படிங்கிற மாரி நீங்க தான் வந்து அத சொல்லணும். யாருமே வந்து, "இல்ல நம்ம ஒய்ஃபும் தைக்கிறாங்க. அதனால நான் வந்து இந்த வேலைய பண்ணி குடுக்குறேன்னு" யாரும் முன்னாடி வந்து வந்து, "இல்ல நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதனால நீங்க தான் வந்து எடுத்த பொருள எடுத்த இடத்துல வைக்கணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்கட்டயே சொல்லிட்டீங்கன்னா, இந்த வேலை தான் நமக்கு கம்மியாகும். ஒரு ஆஃபீஸ்க்கோ, இல்ல நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கோ போறாங்க அப்படிங்கும்போது, வீட்ல அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, அத எடுத்து வைக்கிற வேலை கூட நமக்கு வராது. இன்னொன்னு என்ன அப்டின்னா, மினிமம் நீங்க ஒரு 4, 5 ப்ளவுஸ் தைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா உங்களால 4 மணி நேரம் தைக்கிறதுக்கும், ஒரு 1 மணி நேரம் வந்து கட் பண்றதுக்கும் எடுத்துக்கோங்க. இந்த டைம் வந்து நீங்க கம்பல்சரி குடுத்தா மட்டும் தான், டெய்லி 5 மணி நேரம் நீங்க செலவு பண்ணா தான் உங்களால 6 ப்ளவுஸ் தைக்க முடியும். அப்படிங்கும்போது, நீங்க அந்த 5 மணி நேரம் நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்க தான் பிளான் பண்ணிக்கணும். இன்னொன்னு நாளைக்கு நான் என்ன சமைக்க போறேன், எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டா பிளானா வைங்க. இந்தந்த வேலை நான் பார்க்க போறேன். இந்தந்த வேலை இன்னைக்கு இருக்கு. நாளைக்கு செவ்வாய்க்கிழமையா, இன்னைக்கு நான் வீடுலாம் துடைக்க போறேன்க்கா, விளக்கு தேய்க்க போறேன். இதுக்கு ஒரு டைம செட் பண்ணுங்க. இந்த டைம்ல நான் செட் வேலை முடிச்சுட்டேன்னா, அடுத்து வேலைய பார்க்கணும் அப்படிங்கிற மாரி. உங்கள எப்பவுமே வந்து கொஞ்சம் என்கேஜ்டா வச்சுக்கோங்க. ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறேன், ஃபோன் பேசிட்டே இருந்து டைம் வேஸ்ட் பண்றேன். இல்ல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க உட்காந்துட்டு பேசிட்டே இருக்கேன். இந்த மாரி வேலையில வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இதனால தான் நமக்கு டைம் அதிகமா வெளிய போகுது. யாரோட கதையும் நம்மகிட்ட கேட்டு நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு 10 பைசா அதுலருந்து இன்கம் வரப்போறது இல்ல. அத நல்ல மைண்ட் தாட்ல வச்சுக்கோங்க. உங்க டைம் உங்களோடது. இப்ப இருக்க சூழ்நிலையில வந்து நீங்களும் ஒரு இன்கம் வச்சுக்கிட்டா மட்டும் தான் உங்களால வந்து ரன் பண்ண முடியும். உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும். எல்லா இதுக்கும் நான் என் பையனையோ, என் பொண்ணையோ, இல்ல என்னோட ஹஸ்பண்டையோ, இல்ல என் மாமியார் மாமனாரையோ, இல்ல எங்க அம்மா அப்பாவையோ நான் வந்து டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா, ஒரு இடத்துல நான் என் வாழ்க்கைய நான் வாழவே முடியாது. அவங்களுக்காக, அவங்களுக்காக, அவங்களுக்காகன்னு ஒரு சில விஷயங்கள கேட்கறதுக்கே வருத்தப்பட்டு என்ட்ட காசு இல்ல. அவங்கட்ட கேட்டா அவங்க இருக்கோ இல்லையோ அப்படின்னு யோசிச்சுட்டே நம்ம விடுவோம். அப்படிங்கும்போது நமக்கான வாழ்க்கைய நம்ம வாழணும் அப்படின்னாலே, நமக்கு ஒரு வருமானம் கண்டிப்பா வேணும். நான் வந்து என்ன ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பாதிக்கணும், ரூ. 2000 சம்பாதிக்கணும் அப்படி சொல்லல. ஒரு சில பேர் நெனைப்பீங்க, "அக்கா உங்க வீட்ல இதெல்லாம் பாசிபிளா இருக்கும். எங்க வீட்ல வந்து வீட்ல இருக்கிற பொருள கூட எடுத்து கண்ணு முன்னாடி இருந்தா கூட அத எடுத்து வைக்க மாட்டாங்க. டம்ளர் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க." அப்படின்னு அத வந்து யார் பழகுனது அப்படின்னா, நம்ம தான். அத ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே, "இத எடுத்து அங்க வச்சுருங்க" அப்படின்னு சொல்லாம இருக்கிறதுனால தான், அவங்களே பத்துக்கிடுவாங்க. அவங்களே எடுத்து வச்சுக்குவாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து வருது. அது நான் சொல்றது வந்து நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, நம்ம மாமியார், மாமனாரா இருந்தாலும் சரி. ஹார்டான வேலை செய்யாட்டி கூட, ஒரு சின்ன சின்ன வேலைய அவங்க குடிக்கிற காஃபி டம்ளர கொண்டு போய் சிங்க்ல போட்டதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க சாப்பிட்ட தட்ட அவங்க கழுவி வைக்கிறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்க தான் வந்து அவங்களுக்கு சொல்லணும். எப்ப பார்த்தாலும் நானே வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாமயே, கண்ணுக்கு தெரியாமயே நீங்க எல்லா வேலையும் பார்த்து குடுக்குறீங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து, "அவ பார்த்துக்கிடுவா" அப்படிங்கிற எண்ணம் வந்து வருது. அத கொஞ்சம் வந்து ஏன்னா நீங்க ஒரு தொழில் பண்ணணும்னா, சில வேலைகள்லாம் கொஞ்சம் பிரிச்சு குடுங்க. ஏன்னா வீட்ல இருக்கிற டைம் வந்து நமக்கு கம்மி. நம்ம காலையில இருந்து ஒரு 4 மணி வரைக்கும் குழந்தைங்க வர்ற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதுல நம்ம வந்து ஒரு 11 மணி வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா கூட, அதுக்கடுத்து நம்ம தைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு 11 மணி ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஒரு 3 மணி வரைக்கும் தைப்போம். அதுக்கப்புறம் திரும்ப குழந்தைங்க வருவாங்க. அவங்களுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும். இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நைட் டிஃபன் ஆகும். அதுக்கு பாத்திரம் கழுவணும். இந்த மாரி எல்லா வேலையுமே இருக்க தான் செய்யும். இதுக்கு இடையிலயும் நம்ம தொழில விட்டுறக்கூடாது. அப்படிங்கிறது தான். ஏன்னா சின்ன சின்ன வேலைய வந்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு செப்பரேட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வேலையும் கம்மியா இருக்கும். நீங்க உங்க வேலைய செய்றதுக்கான டைமும் கிடைக்கும். இத நீங்க பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரையே பண்ணாம எங்க வீட்ல இருக்கவங்கலாம் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அதே மாரி வீட்ல இருக்க சில பொறுப்புகள நம்மளும் எடுக்க ட்ரை பண்ணணும். அப்பதான் நம்ம மேல வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அவளும் ஒரு வேலை பார்க்குறா அப்படிங்கிறது. என்ன மாரி அப்படின்னா, வீட்ல வந்து வாடகை குடுக்குறாங்க அப்படின்னா, அதுல உங்களால பாதி அமௌண்ட் குடுக்க முடியும்னா குடுக்கலாம். இல்ல நான் ஒரு 1/4வாசி என்னால குடுக்க முடியும்க்கா அப்படின்னா குடுக்கலாம். இல்ல நான் வந்து மசாலா ஜாமான், அரிசி, பருப்பு எல்லாம் நானே வாங்கிக்கிடுவேன்க்கா அப்படின்னா பண்ணலாம். சிலிண்டர் வாங்கிக்கிடுவேன் அப்படின்னா பண்ணலாம். இல்ல நான் வந்து கேபிள் கனெக்ஷன், நெட் போடுறது, சாதாரணமா உண்மையிலேயே ஒரு ஃபோனுக்கு நெட் போடுறது கூட நம்ம இன்னொருத்தவங்கள தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். "இப்ப தானே போட்டேன். அதுக்குள்ள முடிஞ்சுட்டா?" அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு முடிஞ்சுட்டு அப்படின்னா. இதே அவங்களுக்கு முடிஞ்சுட்டுனா, முடிச்ச அடுத்த செகண்ட் அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க. நம்ம போய் கேட்கும்போது, முடிஞ்சுட்டா நாளைக்கு பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அது என்னன்னா, அது அவங்க பணம். அவங்க வந்து ஓகே அப்படின்னா போடுவாங்க. அப்படிங்கிற மாரி இருக்கும். அது வந்து நான் வந்து திமிரா சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லல. அவங்களுக்கு போடும்போது அது சடார்ன்னு போடணும்னு தோன்றது. நமக்கு ஏன் அது வரல அப்படிங்கிறது நீங்க எப்பவுமே யோசிங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளோட தேவைய நம்ம பூர்த்தி பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம உழைச்சு தான் ஆகணும். இதுக்காக தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். உங்களுக்குன்னு ஒரு பணம் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது.
நம்ம வீட்டோட பொறுப்ப எடுக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அவளும் வேல பார்க்குறா, அவளும் ஒரு தொழில் பண்றா, அவளுக்கும் வருமானம் வருது. அத வீட்டுக்கு தான் செலவு பண்றா. நம்மளும் அவளுக்கு வீட்ல கொஞ்சம் வேல பார்க்கணும் அப்டிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். இன்னொன்னு நம்ம மேல நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். யார் இருக்காங்க, இல்ல அப்டிங்கிறத தாண்டி, நம்மளால இந்த லைஃப்ல எப்படி என்ன நடந்தாலும் என்னால இந்த லைஃப வந்து கொண்டு போக முடியுங்கிற எண்ணமும் உங்களுக்கு வரும். எப்பவுமே வந்து இல்ல என் ஹஸ்பண்ட் இல்லாம நான் இங்க போமாட்டேன். எங்க அம்மா, அப்பா இல்லாம நான் இங்க போமாட்டேன். அப்டின்னு ஒருத்தங்கள டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்டின்னா, கடைசி வரைக்கும் நம்ம லைஃப்ல அவங்க தான் வாழ்ந்திருப்பாங்க. நம்ம வாழ்ந்திருக்கவே மாட்டோம். நம்ம இடம் நம்ம ரோல் என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியாம போயிரும். நமக்கு இவ்ளோ விஷயம் தெரியும் அப்படிங்கிறதே, நம்ம தனியா நின்னு சம்பாதிக்கும்போது மட்டும் தான் தெரியும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, எனக்கு வந்து எங்க வீட்ல இருக்கிறவங்க, பக்கத்து வீட்ல உள்ளவங்க ஏதாவது சத்தம் போட்டாலே நான் பயப்படுற கேரக்டர் தான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நானா ஒரு தொழில் கத்துக்கிட்டு, நான் வந்து இன்னொருத்தங்களுக்கு தச்சு குடுக்கும்போது, சில பேர் திட்டுறதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணி, இப்ப என்னன்னா, "இவ்ளோ தானே இத பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. இது எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு தொழில் நம்ம இன்னொருத்தங்க மூலியமா நம்ம பேசி பழகி இருக்கும்போது எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி எங்க அம்மா இருந்தாங்க. அதனால நான் தச்சு மட்டும் தான் குடுப்பேன். அவங்க அமௌண்ட் வாங்கிருவாங்க. ஆல்ட்ரேஷன் ஏதாவது இருக்கு அப்டின்னா, நான் அப்ப வேலைக்கு போயிட்டுருந்தேன். அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. அப்புறம் நான் காலையில அந்த அக்காட்ட கேட்டுட்டு திரும்ப பண்ணி குடுப்பேன். அவ்வளோதானே தவிர, அமௌண்ட் வாங்குறதுலாம் எனக்கு தெரியாது. அதாவது காசு கேக்குன்னா எதுவும் சொல்லிருவாங்களோ அப்டிலாம் பயப்படுவேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நானா வந்து தைக்க ஆரம்பிச்சு, நானே அமௌண்ட் வாங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான், கஸ்டமர்ட்ட எப்படி பேசணும்? எப்படி வந்து நடந்துக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் வந்து கத்துக்கிட்டது. அதனால எதுவுமே வந்து ட்ரையே பண்ணாம எனக்கு கத்துக்க தெரியாது. எனக்கு பேச தெரியாது. நான் மத்தவங்க கிட்டலாம் மிங்கிள் ஆக மாட்டேன். மத்தவங்க ஏதாவது சொல்ட்டாங்கன்னா நான் வருத்தப்படுவேன். உட்காந்து ஓன்னு அழுவேன். இந்த மாரிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா, இப்ப இருக்க உலகத்துல வந்து நம்ம எல்லாத்தையும் கத்துக்கணும். எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகணும். அப்பதான் நெறைய விஷயம் மத்தவங்க கிட்டேருந்து நம்ம கத்துக்க முடியும். நம்மளோட சின்ன பிள்ளைங்க கிட்ட கூட நெறைய விஷயம் நம்மளால கத்துக்க முடியுது. என்னன்னா, ஒரு இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாக்கு தைக்கிறா. அவ தான் எப்பவுமே அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவ தான் எப்பவுமே அமௌண்ட் குடுப்பா. அவ வந்து குடுக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்டின்னா, நான் யோசிப்பேன் அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கா. நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது, எதுவும் நெனச்சுக்க கூடாது அப்டிங்கிற மாரி நான் யோசிச்சு கேட்பேன். ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு வந்து சாரி பிசினஸ் பண்றா. அந்த பொண்ணுகிட்டேருந்து நான் அமௌண்ட் சாரி வாங்கியிருக்கேன். வாங்கும்போது அந்த பொண்ணு மறுநாள் அதாவது நான் அன்னைக்கு வாங்கியிருக்கேன். எனக்கு கொரியர் வந்திருக்கு. மறுநாள் வந்து நான் வந்து அ அந்த அக்கா அமௌண்ட் போடுங்கக்கா அப்டின்னு அந்த பொண்ணு வந்து போட்டுருந்துச்சு. மறுநாள் வந்து நான் மறுநாள் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்டின்னா, அதுக்கு அடுத்த நாளே கால் பண்ணி நான் போட்டு விடுறேன்டா அப்டின்னு சொல்ட்டேன். மறுநாள் ஃபோன் பண்ணி என்ன சொன்னுச்சுன்னு அப்டின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து கேட்பாங்கக்கா, கணக்கு வந்து அவங்க தான் பார்ப்பாங்க அப்டின்னுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா, நான் அவங்க அம்மாக்கு தச்சு குடுக்கும்போது, அவ 1 மாசம் கழிச்சுலாம் போட்டுருக்கா, 15 நாள் கழிச்சுலாம் போட்டுருக்கா. நான் வந்து பெருசா எடுத்துக்கிட்டதில்ல. அவளோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கிடுவேன். ஏன்னா, மாமியார் வீட்ல இருக்கா. அங்கருந்து என்ன சூழ்நிலையோ நமக்கு தெரியாது. அப்படிங்கிற மாரி யோசிச்சேன். ஆனா, அவ நம்மகிட்ட பேசும்போது, அப்பதான் புரிஞ்சுது, அந்த பிள்ளைங்க கிட்டேருந்து நம்ம என்னலாம் கத்துக்கணும் அப்படிங்கிறது. இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்லுங்க. நான் அந்த பொண்ண தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா, அந்த பொண்ணு அதாவது நம்ம வந்து இத்தன நாள் அந்த அக்காட்ட வந்து நம்ம தைக்க குடுக்கும்போது லேட்டா தான் குடுத்துருக்கோங்கிறது ஒரு செகண்ட் கூட தோணல. அவளோட பொருள் அப்படிங்கிறதுனால டக்குன்னு கேட்கணும் அப்படின்னா, மறுநாளே ஃபோன் அடிச்சு, "ஏக்கா என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க" அப்படிங்கிற மாரி சொல்ட்டா. நான் வந்து அது தப்புன்னு சொல்லல. அ எதுக்கு அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத கூட நான் ஆராயல. நான் போட்டு விட்டேன். ஆனா தோணுனது என்ன அப்படின்னா, அவளுக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சி இல்லவே இல்ல. நம்ம அந்த அக்காட்ட எத்தன நாள் வந்து 15 நாள் கழிச்சு, 1 மாசம் கழிச்சு போட்டுருக்கோம் அப்படிங்கிறது. ஆனா என்கிட்ட கேட்கும்போது அவ எப்படி கேட்டா அப்படிங்கிறதையும் நான் யோசிச்சுக்கிட்டேன். அப்ப வந்து அந்த பிள்ளைங்க கிட்டேருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நெறைய இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேனே தவிர, அந்த பொண்ண நான் தப்பு சொல்லல. மத்தபடிக்கு இந்த மாரி சில விஷயங்கள் வந்து இன்னொருத்தவங்க கூட பழகும்போது தான் நமக்கு கிடைக்கும். நம்மளோட சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் வந்து மத்தவங்க மூலியமா கத்துக்க முடியும். அதனால நீங்க நெறைய தைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த விஷயத்தலாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இதுல சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ